அவள் தானே எங்கள் புன்னகை. பரவாயில்லையே, நான் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு என்கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும்னு. அப்போ கரெக்டான டைமுக்கு வந்து நிக்கணும்ல, அதான். உங்களோட பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அன்னைக்கு அக்ரிமெண்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று கேட்டீங்க. நான் கூட இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதை நான் பொறுமையாக சொல்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னா, அக்ரிமெண்ட்டில் மட்டும் சைன் இல்லை, கூடவே சேர்ந்து டிவோர்ஸ்லேயே சைன் பண்ணணும். எனது டிவோர்ஸா? ஆமாம். நீங்கள் கேட்பீங்க, எப்படி கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ்ன்னு சொல்லி. நான் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சைன் பண்ணி தருவீங்களா? சார், நீங்கள் என்கிட்ட அக்ரிமெண்ட் பற்றி மட்டும்தானே பேசியிருந்தீங்க, புதுசாக வந்து டிவோர்ஸுங்கிறீங்க. நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன அதே நாளில் தான் டிவோர்ஸ் பற்றியும் நான் திங்க் பண்ணேன். அக்ரிமெண்ட் எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி தான் ஒரு லாயரை வச்சு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணேன். அதை நான் உங்களுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல சைன் பண்ணுவீங்களா? அப்பா, ஏற்கனவே விளையாடிட்டு தான் இருக்கீங்க வாழ்க்கையில், இது என்ன புது விளையாட்டு? சரி, இதுவும் இது வரைக்கும் போகுதுன்னு நானும் பார்க்குறேன். எனக்கு தான் அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லையே, அப்புறம் ஏன் என் மனசு படபடக்குது? விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கணும். அதை டிவோர்ஸாக இருந்தான்னு அக்ரிமெண்ட்டாக இருந்தான்னு எதுவுமே தேவையில்லை. ஒருவேளை டிவோர்ஸ் இல்லாமல் அக்ரிமெண்ட்டில் என்கிட்ட சைன் வாங்கினாலும் அவரை விட்டு ஒரு வருஷத்தில் நான் பிரிஞ்சு தான் போக போகிறேன். டிவோர்ஸில் சைன் வாங்கினாலும் அவரை விட்டு நான் பிரிஞ்சு தான் போக போகிறேன். ரெண்டுமே ஒன்று தான். அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சைன் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ஒன்றும் அவர் கூட வாழ போலையே, எனக்கு ஒன்றும் இது விருப்பப்பட்டு நடக்கிற ஒரு கல்யாணமும் கிடையாதே. ஏதோ ஒரு வருஷம் நடிக்கணும், அந்த நடித்து வாழ்கிற வாழ்க்கைக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம். இதுக்கு மேலே நடக்கிறத நான் உங்ககிட்ட விட்டுறேன். இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் நான் இவர் கூட வாழ மாட்டேன், இது மட்டுமே சத்தியம். என்னன்னா இன்னும் நல்லா கூட யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் தயார். எல்லாம் யோசிங்க. இப்போலேருந்து மார்னிங் 10:30 வரைக்குமே டைம் இருக்குது. நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா சைன் பண்ணுங்க. இல்லை சார், யோசிக்கலாம் ஒன்றும் கிடையாது. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான். என்ன இதில் யோசித்து எனக்கு இது வேணும் வேணான்னு முடிவெடுக்க எனக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை, அவசியமும் இல்லை. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் தங்கச்சிங்களோட வாழ்க்கை அதை விட முக்கியம். அவங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அக்ரிமெண்ட்டில் தானே சைன் பண்ணணும், என்ன அக்ரிமெண்ட்டை தாண்டி டிவோர்ஸு அக்ரிமெண்ட்டு ஒன்று தான் சார். அக்ரிமெண்ட்டில் நீங்கள் இப்போ சைன் வாங்கினாங்களோ உங்களை விட்டு நான் 1 இயரில் பிரிஞ்சு தான் போகணும். டிவோர்ஸில் சைன் வாங்கினாலும் உங்களை விட்டு நான் பிரிஞ்சு தான் ஆகணும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுங்க, நான் சைன் பண்ணி தரேன். தேங்க்ஸுங்க. சைன் பண்ணிட்டேன் சார். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எப்படி மேரேஜுக்கு முன்னாடி டிவோர்ஸ் அப்ளை பண்ணீங்க? அது முடியாத காரியம் இல்லை, எந்த கோர்ட்லையுமே அதுக்கு இடம் இல்லை, எப்படி பண்ணீங்க? யார் சொன்னது அதை அப்ளை பண்ண முடியாதுன்னு? முடியும், நான் சொல்கிறேன். நாங்களாம் உங்ககிட்ட எவ்வளோ கேட்ட தெரியுமா? அதுக்கு நீ ஒரு பதில் கூட சொல்லலாம். உன் தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். என்னமோ ஒன்று கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே, எங்களுக்கு அதுவே போதும். சரிம்மா, நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஹரி, வீட்டில் ஓகே? அண்ணன் சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகலாம். அது மீனாட்சி, எஸ், ஐம் அட்வொகேட் சரவணன் மீனாட்சி. நீங்கள் விக்ரம்குமார் தானே? ஆமாம், நான் தான் டிவோர்ஸ் பற்றி. ஃபஸ்ட்டு சாரி. அதாவது நீங்கள் படித்தவர் தானே, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை, ஓகேவா? அந்த விதத்தில்
மேரேஜ்க்கு முன்னாடி ஐ மீன் தாலி கூட இன்னும் நீங்கள் கட்டலை. தாலி கட்டாமல் எப்படி டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியும்? மேம், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு அது தெரியும். ஆனால் நீங்கள் நினச்சா அது முடியும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நான் நினச்ச முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அக்ரிமெண்ட் போட்டதே ரொம்ப தப்பு. உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதில் அவங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. சப்போஸ் இந்த 1 இயர் முடியும் போது உங்களையும் மீறி உங்கள் 2 பேத்துக்குள்ள லவ் வந்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா டிவோர்ஸ்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அதை நீங்கள் யோசிச்சிங்களா? மேம், அது என்னோட பர்சனல் ப்ராப்ளம். அது உங்ககிட்ட என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா, ஐ மீன் சிம்பாலிக்காக சொல்லணும்னா, காதல் மேடம், காதல் ஒரு எவ்வளோ அழகான ஒரு உணர்வு தெரியுமா? ஆனால் அந்த காதலிக்கிறவங்க கிட்ட சொல்லலைன்னா அதை விட வலி வேற எதுவுமே இல்லை. அதை விட கொடுமையானது அவங்க இந்த உலகத்திலே இல்லைன்னா அது அது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? அதை விட கொடுமையானது நினைவுகள் மேடம். நினைவு மட்டும் பரிசா கொடுத்துட்டு வேதனையில விட்டுட்டு போறது எவ்வளோ பெரிய வலி தெரியுமா? அது ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் மேடம். என்னைக்குமே என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. சந்தோஷத்தை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா அது சந்தோஷம். கஷ்டம் அப்படி இல்லை. நம்ம கஷ்டப்படுறோம்னு தெரிஞ்சா நமக்காக கஷ்டப்படுறதுக்கு சில உள்ளங்கள் இருப்பாங்க. அவங்கள என்னைக்குமே நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. அதனாலேயே என் கஷ்டத்தை யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, எனக்கு நீங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணி தந்தே ஆகணும். ஏன்னா என் பூமி இருந்த என் மனசுல இன்னொரு பொண்ணுக்கு எப்போதுமே இடம் கிடையாது. என்னால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் போயிடக்கூடாது மேடம். அதுக்காக தான் இந்த டிவோர்ஸை நான் கேட்குறேன். 1 இயர் அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி டிவோர்ஸும் நீங்கள் எனக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா மியூச்சுவலாக 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிருவோம். அந்த பொண்ணுக்கும் இதில் விருப்பம் இல்லை, எனக்கும் இதில் விருப்பம் இல்லை. 2 பேர்த்துக்குமே விருப்பம் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணி அது என்ன மேடம் வாழ்க்கை? ஊருக்காக நடிச்சு வாழலாம், உள்ளத்தோட வாழ முடியாதுல்ல மேடம். என் பாதை வேற, அவங்க பாதை வேற மேடம். இதை என்னைக்குமே ஒரே பாதையா நேர்பாதையா ஆக்கிடவே முடியாது. சரி, ஓகே. ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒருவேளை ஃபியூச்சரில் உங்கள் 2 பேரோட பாதையும் ஒரே நேர்கோட்டில் அமையுதுன்னா அதுக்கு உங்களோட பதில் என்னவா இருக்கும்? அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுல நடக்காது. அப்படி நடந்தா அதுக்கப்புறம் வர விளைவை நான் பார்த்துக்கிறேன். ஆனா அது நடக்க வாய்ப்பே இல்லை மேடம். ஏன்னா மனசுல ஒருத்தையும் வெளியே ஒருத்தையும் வச்சுக்கிட்டு வாழ முடியாது மேடம். மிஸ்டர் விக்ரம், நானும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லவ்வோட வேல்யூ, பெயின், அன்பு, பாசம், நேசம் எல்லாமே எனக்கு புரியும். ஏன்னா நான் அது எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கேன். நான் இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஒரு அட்வொகேட்டாக இல்லாமல் ஒரு பொண்ணுக்கு நிகராக இருந்து நான் பேசுகிறேன். என்ன, இப்போ அந்த பொண்ணு உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன அக்ரிமெண்ட்டுக்காக சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டிவோர்ஸை போய் நீட்டினாலும் அவங்க கண்டிப்பாக யோசிப்பாங்க. அந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்தாலும் டிவோர்ஸ் பத்திரத்தை நீட்டினீங்கன்னா கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சேர்ந்து வாழணும் அப்படி ஒரு நிலைமைக்கு இங்கே வரும்போது அப்போது இந்த டிவோர்ஸ் பத்திரத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், இங்கே நிறைய பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்க. ஆனால் டிவோர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. அது 2 பேர் வேணும்னு சொல்லி பிரிஞ்சு போகிறது. 5 மினிட்ஸ் உட்காந்து மனசு விட்டு பேசினா அந்த டிவோர்ஸ் கூட ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் டிவோர்ஸ் கேட்குறதா எனக்கே கஷ்டமாக இருக்குது. நான் அந்த பொண்ணோட இடத்துலேருந்து யோசிச்சு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு மேலேயும் டிவோர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா உங்கள் விருப்பம். நீங்க என்கிட்ட என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில். என்னால அவங்கள என் ஒய்ஃபை ஏற்றுக்க முடியாது மேடம். அவங்களாலையும் என்ன அவங்க ஹஸ்பண்டை ஏற்றுக்க முடியாது. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது டிவோர்ஸ் ஒன்று இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுச்சு. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு டிவோர்ஸ் மட்டும் எப்படியாவது அப்ளை பண்ணி கொடுத்துருங்க. 1 இயர் கம்ப்ளீட் ஆகும்போது அவங்கள நானும் மியூச்சுவலாக சைன் பண்ணி பிரிஞ்சிருவோம் மேடம். சரி, ஓகே. இதுதான் உங்கள் முடிவுனா அதை யாருனாலையும் மாற்ற முடியாது. சரி, டிவோர்ஸ் தானே, அப்ளை பண்ணுறேன். ஆனால் இதுக்கு நான் உங்ககிட்ட எந்த ஒரு வெகுமதியுமே கேட்க போகிறதில்ல. ஆனால் கோர்ட்லேருந்து கண்டிப்பாக வெகுமதி கேட்பாங்க. ரொம்ப செலவாகும். ஏன்னா கழுத்தில் தாலி ஏறதுக்கு முன்னாடியே டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதுக்கு தான். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு டிவோர்ஸ் பத்திரம் இன்னும் 2 வீக்ஸில் வந்தாகணும். ஓகே, அப்ளை பண்ணி தரேன்.
தேங்க்யூ மேடம். இதய கதவை தட்டி பார்த்தான் பூட்டிக் கொண்டாளே இறக்காவளும் நினைத்த போது திகைத்து நின்றாளே நாயகி வரும் முன்னே நாடகம் முடிந்தது இதுதான் காவியமா ஓவியம் எழும் முன்னே தூரிகை உடைந்தது அதுதான் நியாயமா நிலவோ உதித்திட வந்ததம்மா பொழுதோ விடிந்திட போகுதம்மா. மேம், இன்னும் 4 வாரத்துல எனக்கு கல்யாணம். கண்டிப்பா நீங்க வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். உதிர்ந்து போன பூக்களுக்கு மேடை அமைக்கிறீங்களோ? ஓகே ஓகே, கண்டிப்பாக வரேன். நானும் என் ஹஸ்பண்டு வரோம். தேங்க்யூ மேம், நான் வரேன். காதல் தேடி வாழ்ந்த காளை கை கூடி வந்த வேளை பார்க்க வந்தாள் ரோஜா மாலை அவ பார்க்கும் முன்னே என்ன லீலை. என்ன காரணம் சொல்லி அவங்க கிட்ட டிவோர்ஸ் அப்ளை பண்ண சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, உங்களுக்கு ஏதோ பர்சனல், எனக்கு ஏதோ பர்சனல். 2 பேரும் பர்சனலுக்காகவே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். டிவோர்ஸில் சைன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் சார். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், குட் நைட். முக்கியமான விஷயம், இந்த டிவோர்ஸும் இந்த அக்ரிமெண்ட்டும் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கட்டும். இதை யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணான்னு கேட்டுக்கிறேன். சார், இது என் லைஃப் சம்மந்தப்பட்டது. ஐ மீன் என் லைஃப் மட்டும் சம்மந்தப்பட்டது. ஸோ இதை யார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. அதை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை சார். ஸோ எப்போதுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்கிற வரைக்கும். நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இது உங்களுக்கும் எனக்குமான சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட் அண்ட் டிவோர்ஸ். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த அக்ரிமெண்ட் படி மட்டும்தான் உங்ககிட்ட நான் நடந்துக்கிடுவேன். இதில் எந்த ஆசை பாசத்துக்கும் விருப்புக்கும் வெறுப்புக்கும் இடமே கிடையாது. 1 வருஷம் உங்கள் கூட பொண்டாட்டி மாதிரி நடிக்க போகிறேன், அவ்வளோதான். நடித்து மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழணுமே தவிர ஒரு நாளும் உங்களுக்கு பொண்டாட்டி இருந்துருவேன் மட்டும் நினச்சிடாதீங்க சார். ஒருவேளை உங்களுக்கு நான் பொண்டாட்டியாக ஒரு நாள் இருந்தாகணும்னா அன்னைக்கு இந்த அக்ரிமெண்ட்டும் டிவோர்ஸும் பொய்யாகும் சார். அப்படி ஒரு விஷயம் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அக்ரிமெண்ட்லேயே சைன் பண்ணிட்டேன், டிவோர்ஸ்லேயே சைன் பண்ணிட்டேன். 1 இயர் கழித்து மியூச்சுவலாக டிவோர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடலாம். அதாவது நாளைக்கு வரப்போகிற அந்த நாள் அடுத்த வருஷம் அதே நாள் உங்களை விட்டு நான் பிரிகிற நாள். ஓகே சார், குட் நைட், பாய். குட் நைட். எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கடந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. நமக்காக படைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட வரும், என்ன இல்லையா? அது நம்மளை விட்டு போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஒவ்வொரு டைமும் உனக்கு சான்ஸ் மிஸ் ஆகுதுன்னா இதுல இருந்தே புரிஞ்சுக்கோ, என்ன உனக்கு அது படைக்கப்படலைன்னு. இல்ல இல்ல, அவ என்ன சொல்றது? அவ சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் இல்ல. நான் அவ்வளவுதான் லவ் பண்றேன். அவ்வளவுதான், நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆளை மாத்தி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இங்க வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான், லூசு. டே சரண், டே மகேஷ், என்ன கப்பலா கவுந்து போச்சு? நாளைக்கு நம்ம அண்ணனுக்கு தான்டா கல்யாணம். நீ என்ன இப்படி உட்காந்துருக்க? சும்மா கலக்கலன்னு ஜாலியா இருக்க வேணாமா? இந்நேரம் நம்ம என்ஜாய்மெண்ட்ல வேற மாதிரி இருக்கணும். ஆனா நீ மத்தியானம் பார்த்து விட்ட வேலை அப்படி, அதனாலதான் இப்ப நாளா வாய் மூடிட்டு அமைதியா இருக்கேன். இல்லடா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணலடா. இவங்க யாரா 2 பேரும் ஒரே மாதிரி சேர கட்ட சொன்னது? மாத்தி மாத்தி கட்டிருக்க வேண்டியதானே? அந்த கன்ஃபியூஸ் தான். ஏண்டி தார் ரோட்ல நாய் இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வந்தியே? ஏன் என்ன? அங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, அங்க பேச விடாம இங்க எடுத்துட்டு வர்றா, என்னடி? எல்லாம் காரணமா தான். என்ன காரணமா? நானே நாளைக்கு அனிதாக்கு எப்படிலாம் மேக்கப் போடலாம்னு நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், பொறுக்காதவன். என்னடி பிரச்சனை உனக்கு? போ
அதெல்லாம் நீ நாளைக்கு பார்த்துக்கோ. இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன. இப்போ அதை விட்டுரு. நீ என்ன பண்ணுறனா, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம 2 பேத்துக்கும் ஒரே கலரில் தான் நான் எடுக்க சொல்லியிருக்கேன். எதுக்கு? சொன்னா கேளு, எல்லாத்துலயும் ஒரு காரணம் இருக்கும் என்ன. நான் காரணம் இல்லாம எதையுமே பண்ண மாட்டேன். என்ன ஈன வெங்காய காரணமோ? இந்த நீனான Dress ஒண்ணா போடுறதுல என்னதாண்டி இருக்கு? எப்ப பார்த்தாலும் அதை தான செஞ்சிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துல கொஞ்சம் மாத்தி போடலாமே. நீ மட்டும் மாத்தி போட்டு உன் தலையெழுத்தே மாறிடும்டி. சந்தியா, சைக்கோ ஆயிட்டியான்னு கேக்குறேன். நான் நல்லா தான் இருக்கேன். நீ தான் சைக்கோ ஆயிடுவியோன்னு எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு என்ன. இங்க பாரு, எனக்கு லவ் பண்றதே பிடிக்காதுன்னு உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். யாரை லவ் பண்ணாலும் டீசெண்டா வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே எல்லாம் போய் பிரிச்சு விட்டு வந்துருவேன். அதே மாதிரி தான் என்ன. நான் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும் என்ன, புரியுதா? நாளைக்கு நம்ம 2 பேரும் போடக்கூடிய ட்ரெஸ்ஸும் ஒன்னாதான் இருக்கணும். சோ இந்த Dress கருமத்துல என்னதாண்டி இருக்கு? ஐயோ இன்னொரு பெருந்தலடி போய். இப்போ என்ன ஒரே மாதிரி Dress பண்ண அவ்வளவுதானே? அவ்வளவுதான். நான் போய் அனிதா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அனிதா கிட்ட நாளைக்கு கூட பேசுறீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன. நம்ம பேசி சிரிக்கலாம் வா. நீ தனியா போகாத எங்கேயுமே. நீ என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது புரியுதா? எங்க போனாலும் என் கூட வா. ஏய், நான் உங்ககிட்ட நேத்தே என்ன சொன்னேன்? அவ தான் அவ அக்கா கங்கணம் கட்டிட்டு அலையிறான்னு சொல்லி சொன்னா இல்லையா? அப்போ நீ ப்ரப்போஸ் பண்றவன் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? நேருக்கு நேரா கண்ணை பார்த்து சொல்லி இருந்திருக்கணும். அதுதான்டா ப்ரப்போஸ். ஒருத்தன்ட்ட சொல்லி சொல்றதோ இல்ல அவங்கள பின்னாடி திருப்பிக்கிட்டு இல்ல நீ பின்னாடி திரும்பிக்கிட்டு சொல்றதுலாம் ப்ரப்போஸ் கிடையாது. நேருக்கு நேரா ஒரு பொண்ணை கண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்றவன் தான் உண்மையான லவ்வர். டேய், என்னால அவ கண்ணை பார்க்கலாம் பேசவே முடியலடா. அன்னைக்கு அவளை பொட்டு வைக்கும் போது கூட அவ கண்ணை பார்க்கும் போது நான் செத்துட்டேன். என்னால அன்னைக்கு முடியலடா. திரும்பலாம் என்னால முடியாதுடா. நிச்சயமா இல்ல என்ன. அதை மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. ஆனா சந்தியா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தியா என்ன பைத்தியம் பிடிச்சவளாவே இருந்துட்டு போறேன்டி. வா போலாம். டேய், அவ எனக்கு கிடைச்சிருவாளடா. என்னடா நானே இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத என்ன. அதாவது லவ் ஒரு சைடு இருந்தாலும் கடவுள் போடுற முடிச்சு ஒரு சைடு இருக்கு என்ன. நான் சொல்றேன், உனக்காக படைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அது உன்கிட்ட வரும் இல்லையா? அது உன்னை விட்டு போயிடும். நீ என்னதான் அதுக்கு தலைகீழ நின்று குட்டிக்காரன் அடிச்சாலும் அது கிடைக்க கூடாதுன்னா கிடைக்காது. ஆனா அதை விட பெஸ்டா ஒண்ணு கிடைச்சதுன்னா உனக்கு இது ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆனாலும் சொல்றேன், உன் காதல் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீ கவலைப்படாத. கண்டிப்பா அவ உனக்கு கிடைப்பா. நான் சொல்றேன். என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனார் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காக என்னடி அவன் அழுகுறான்? ஏன் அவன் அழுதா உனக்கு என்ன? என்னடி ஏன் உனக்கு வலிக்குதான்னு கேக்குறேன். ஏன் அவன் அழுதா உனக்கு வலிக்குதா? சந்தியா கோபப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ என்ன. இருங்க இப்ப என்ன நடந்துச்சு? ஏன் அது என்ன? நீங்க 2 பேர் மட்டும் எப்போதுமே தனியாவே இருக்கீங்க. உங்க ஃபேமிலி கூட நீங்க இருக்கவே மாட்டீங்களா? அது எங்க விருப்பம். இங்க பாரு, கொஞ்ச நேரம் சற்ற சாத்திட்டு இரு என்ன. இப்ப பத்தினதுக்கு அவகிட்ட வம்பு போயிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னோட ஆளு அவ தங்கச்சி தான் என்ன. அவ தங்கச்சி எப்படி கரெக்ட் பண்ணணும்னு பாருமே தவிர அவ அக்கா கிட்டே வம்புழுத்துட்டு இருக்காது புரியுதா? தங்கச்சிக்கு பதிலா அக்கா கரெக்ட் ஆயிட போறா. பாரு, அப்படி மட்டும் என் வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்துச்சு, என்ன நீ மனுஷனாவே பார்க்க முடியாது. அப்ப கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு என்ன. உனக்கு அவ வேணும்னா நான் சொல்றபடி கேளு. எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்டியாட்டு முந்திக்கிட்டு முடிவெடுக்க வேண்டியது, அப்புறம் ஏதாவது கிடைக்கலன்னா புடிச்சு என்கிட்ட வந்து அழுக வேண்டியது, இல்ல குடிக்க வேண்டியது, இல்ல எண்ணெய் போட்டு அடிக்க வேண்டியது. உனக்கு எல்லாத்துக்கும் நான் தாண்டா கிடைச்சா என்ன. சரி எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ கொஞ்சம் பைத்தியம் அவ்வளவுதான். கொஞ்சம் இல்ல, நிறையவே. ஏய் என்ன என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? அவ பைத்தியம் சொன்னா நீ பைத்தியம் சேர்த்து சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அண்ணனை பார்த்து வச்சுக்கோங்க. தேவலாம என்ன சீண்டிட்டே இருக்காரு, அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது என்ன. சீ வாடி போவோம். ஏய் இருடி போலாம். என்ன நின்னு அவளை பார்த்துட்டு இருக்க போறியா? இங்க பாரு, கோபப்படுற மாதிரி பேசிட்டு இருந்தா அவளை பாத்துக்கோ. வாடி கம்மனே. உயிரை தவிர சொந்தமில்லையே, காதலிக்கும் முன்பு இந்த உலகே எந்தன் சொந்தமானதே. காதல் வந்த பின்பு உன்னால் என் கடலடை உறங்கவே இல்லை. உன்னால் என் நிலவுக்கு உடல் நலமில்லை. வாடி. கடல் துயில் கொள்வதோ நிலா குணம் கொள்வதோ நான் உயிர் வாழ்வதோ சொல்லில் உள்ளதடே. மிருதுலா இப்ப வர போறியா இல்லையா? அரடி
மோகம்தான் என் உயிரை கொல்லுதடி கொல்லுதடி. இது வரைக்கும் அவளை பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன். எனக்கு அப்ப கூட எந்த ஒரு ஃபீல்மே வரல. இப்ப அவ என் பக்கத்துல இருந்தும் என் காதல் அவகிட்ட சொல்ல முடியலடா. இங்க பாரு, நீ இப்படி கவலைப்படாத. என்ன ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நம்மளால எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. கவலைப்படாத, எல்லாமே மாறும். என்ன, நான் தான் சொன்னேன்ல, உனக்கானது அப்படின்னா உன்கிட்ட வந்துடும். கொஞ்சம் தள்ளி வேணா போகுமே தவிர உன்னை விட்டு போகாது. புரியுதா? கவலைப்படாத, நான் இருக்கேன். ம், வா, அண்ணா அண்ணிலாம் இருக்காங்கல்ல, அங்க போலாம். டேய், உங்க 2 பேத்தையும் 3 நாள் தான் அங்க தங்க சொன்னேன். விட்டா அங்கேயே ஸ்டே பண்ணிடுவீங்க போல. அதெல்லாம் பண்ணிடுவாங்க. நீங்க வேற கொழுந்தனாரே, அதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதுவும் சரண் ரொம்ப ரெடியா இருக்காரு. பட்டைய போட்டு ரெடியா இருந்தவர் தானே நம்ம சரணே. என்ன கொழுந்தனாரே? தேவையான உனக்கு இந்த அசிங்கம். அண்ணா நாங்க போறோம், நாங்க பாத்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொன்னா அவரே அனுப்பி வச்சிருப்பாரு. பட்டை போட்டு சீன் போட்டு இல்ல, உனக்கு தேவைதான். ஆமா, பட்டை போட்டு போனா மட்டும் அப்படி கிளி கிளி நாங்க எல்லாம் நடந்துருச்சு. ஏன்டா நீ வேற? ஓ, இப்ப எதுவும் நடக்கலங்கிறது உனக்கு வருத்தம். அப்புறம் சும்மா இருடா. சரண் என்ன போறானோ இல்லையோ, நம்ம மகேசனுக்கு அங்க என்ன வேலைன்னு எனக்கு தெரியல. ஏன் மகேசன் போன்ல பொண்டாட்டின்னு போட்டு சேவ் பண்ணிருக்கியா? அந்த நம்பர் யாரோடது? ஐயோ, குண்டம்மா போட்டு விட்டா சாவு. என்னது பொண்டாட்டியா? என்ன சொல்ற? ஆமா, நல்ல அண்ணிட்ட கூட சொன்ன கேளு. அண்ணி நம்ம நேத்து பார்த்தோம்ல நீ. அப்படியா? பார்த்தமா? நல்ல அண்ணி, நல்ல கொழுந்த. பாத்துக்கோ, உன் பொண்டாட்டி அங்க சப்போர்ட் பண்றாங்க. இது எதுவும் நல்லதுக்கு இல்ல. இங்க பாருங்க நாத்தனாரே, இதெல்லாம் சரியில்லை. என்ன வாளே வாளே, வாய்க்கு தப்புல பேசுவாளே. கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் ஹரிக்கு வாய் அடங்குறது இல்ல. என்ன ஹரி? அதெல்லாம் என் பொண்ணுக்கு சின்ன வயசுலயே இருக்கிற வாய். அது எப்படி அடங்கும்? என்ன குட்டிமா? அப்படி சொல்லுங்கப்பா. இந்த தாய் கிழவில ஏன் அப்படி இருக்காங்களோ? அண்ணி வர வர பாத்தீங்களா, அவங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்கல்ல. வச்சுக்கிறேன். என்ன உங்க அண்ணன் வச்சுக்கிட்டா பரவாயில்ல, நீ எதுக்கு வச்சுக்கிற? அவரே என்னை வச்சுக்க மாட்டாரு. ஆமாமா, மண்டபத்துல ஒரு பொண்ணை பார்த்துட்டேன். அவளதான் வச்சுக்கலான்னு இருக்கேன். ஓ, அப்படிங்களா பொறுக்கி? சரி, அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணி அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணி, அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணி நான் உங்களை மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். எப்படி? விக்ரம்க்கு நாளைக்கு கல்யாணம் முடியட்டும். நாளைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருடி உன்ன. பாப்போண்டா பொறுக்கி. என்ன விக்ரம், கொஞ்சம் கூட ஃபேஸ்ல சந்தோஷம் இல்லாம இருக்க. எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு. அன்னைக்கு விடிஞ்சா அந்த பொண்ணு அனிதா நம்ம வீட்டு மருமக, நீ அவளுக்கு புருஷன், அவன் உனக்கு பொண்டாட்டி. இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நம்மளாம் இருக்கும்போது நீ ஏன் இப்படி இருக்க? என்ன உருன்னு கேக்குறேன். என்னோட பிரச்சனை போ. இவனுக்கு மூஞ்சி பேசிட்டு இருக்க. எல்லாரும் சிரிச்சுட்டானே இருக்காங்க. உனக்கு மட்டும் என்ன? சரி. எனக்கு சிரிப்பு வரல குட்டிமா. அதனால இப்போ உன் சித்தப்பா கிச்சு பண்ணாம சிரிப்பா இருப்பாரு. என்ன சித்தப்பா? சிச்சி, சாரி. என்ன அண்ணா, எதுக்கு சிரிக்க மாட்டீங்க? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. சொல்லு. சிரிப்பு வரல குட்டிமா. கொழுந்தாரே, சிரிப்பு வரலன்னு சொல்லிட்டு தப்பிச்செல்லாம் ஓடிட முடியாது. என்ன, இப்ப நீங்க சிரிச்சதே ஆகணும். இந்த ஹரி, பாசம் பொங்குறீல, இங்க சிரிக்க வச்சிரு. அழுக வைக்க மட்டும் உன்னால சீக்கிரம் முடியுதுல, சிரிக்க வை. ஹரி கிட்ட சவால் விடாதீங்க, நீ தோத்து போயிருவீங்க. இப்ப என்ன உன்னை சிரிக்க வைக்கணும், அவ்வளவுதானே? அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நான் சுச்சு போயிட்டேனே. சொல்லு. அது நம்ம தனியா இருக்கும்போது நான் சொல்லவா? இப்ப சிரிச்சிடுடா ப்ளீஸ்டா. நான் இப்ப வேணும்னு அதை சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்காரர் இருக்காரு, என்ன தப்பா நினைச்சிருவாரு. நான் சிரிச்சிடுறேனா? என்ன மச்சான், இந்த அளவுக்கு உங்களை பார்த்து பம்புறா? நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பட்டக்கரா? டேய், சும்மா இருங்க. உங்க தங்கச்சி புருஷனை ஒண்ணு சொல்லிடக்கூடாதுப்பா. அப்படியே சண்டைக்கு வருவீங்க. சொல்லுங்க மச்சான். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் அப்படிலாம் இல்லை, நார்மல் தான். உங்க தங்கச்சி ஏன்ட்டே பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி? ஐயோ, பேச மாட்டேங்கிறான்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. பேச ஆரம்பிச்சா அவ்வளவுதான், காதுல ரத்தம் தான் வரும். போடா குண்டு பையலே, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அண்ணி, உங்க புருஷனை வாயை அடக்க சொல்லுங்க. என்ன ரொம்ப பண்ணிட்டு இருக்கான்? டேய், வாய் ரொம்ப ஓவர். என்ன, அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அத்தை, நீங்க வேற. அவருக்கு குழந்தையே, அவருக்கு மரியாதை கொடுக்காது. அவருக்கு மட்டுமா, எனக்கும் தான். ஒன்னு சொல்லிடக்கூடாது. அப்படியே மேடம்க்கு அப்படியே நீட்டிக்கிறோம். நீட்டிக்கிட்டு அப்படி வருவா. அடி வாங்க போறீங்க. என்ன ஆளுக்கு குண்டம்மா குண்டப்பான்னு சொல்லிட்டு கனி அப்படி பேசக்கூடாது அப்பாவும் அம்மாவே. இப்ப என்ன, உனக்கு நான் சிரிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா, சரி. போதுமா என் அழகு, போதுமா? சிரிக்கவும் மூஞ்சியை பாரு. ஏன்னா எருமச்சாணி எடுத்து சரண் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லைன்னாலும் அவன் மூஞ்சில எருமிச்சாண்டி அடிச்ச மாதிரிதான் இருக்கு. அடியே குண்டப்பா, ஒரு வார்த்தை சொல்லாடி திருவார்த்தை சொல்லிட்டடி. அப்புறமா உனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன். எனக்கு தெரியும்டா, அவன் மூஞ்சி அப்படிதான் இருக்குடே. கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி இருக்கான். விடு. நீ செல்லம். எப்போதுமே சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியே இருக்கணும். உனக்கு பொண்டாட்டியே வரப்போற என் அண்ணி உன்னை ஒரு குழந்தை மாதிரி பாத்துப்பாங்க. கருப்பு நிற தங்க
சின்னவ எங்க? அவ எங்க இங்க இருக்கா? நம்ம கண்ணெல்லாம் சிக்கவே மாட்டேங்கிறா. எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. சரி, மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசுனீங்க, என்ன பேசுனீங்க? மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுத்தாரா என்ன? தாத்தா நீ எப்படி தாத்தா இப்படி இமேஜினேஷன்ல மிதந்துகிட்டு இருக்க? பாட்டி நீயும் தாத்தாவும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அது ஒரு அழகிய காலம். ஏக்கலவி லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ச்சே நான் அப்பவே பிறக்காம போயிட்டனே. ஐயோ அப்பதா நீ அவ அப்பவே பிறக்கவே நினைச்சு சந்தோஷப்பட. இல்லனா அப்பவே வந்து காதல் வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. யாருமே லவ் பண்ண கூடாது. லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்க கூடாது. லவ் ஒரு கேவலமானது. லவ் பண்ண கூடாது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவனை பார்க்க கூடாது, பேச கூடாது, சிரிக்க கூடாது. இப்படியே சொல்லிட்டு தெரி. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு லவ் பண்ணி இருப்ப தெரியுமா? அப்ப வந்து நான் சொல்றேன்டி காதல் ஒலிக்கனே. பப்பப்பப்ப ஒரே வாயில என்ன லவ் காதல் கத்திரிக்கான்ட்டு. அத சொல்ல எதுக்கு காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க? லவ் பண்றதுனால எவ்வளவு ஒரு பக்க விளைவுகள் ஏற்படுது தெரியுமா? எவ்வளவு டிராஃபிக் ஜாம் ஆகுது தெரியுமா? சைக்கோ ஆயிராதடி. என்ன சைக்கோ ஆயிராத. உன் வேலை பாருடி, மூஞ்ச பாரு. அனிதாக்கா உனக்கும் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பில்ல. ஆனா லவ் மட்டும் பண்ணாத. வாயிலே போடவள கல்யாணம் பண்ணிக்க போறவள லவ் பண்ணாத, அத பண்ணாத. நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது அவளுக்கு. அதுக்கு அப்புறம் புருஷன் அவ லவ் பண்ணானே இல்ல என்ன பண்ண என்ன? மனசு முழுக்க சுக்கு நூறா உடஞ்சு போய் தான் நடிக்க மனமேடையில உட்கார போறேன். இந்த வாழ்க்கையே நாடகம் நரகம்தான். ஏன் நான் எழுதுற கதையில கூட எத்தனையோ கற்பனை கதையை உருவாக்கியிருக்கேன். ஒரு நாள் கூட என் கல்யாண வாழ்க்கையை பற்றி நான் நினச்சதில்லை. ஆனால் என் கல்யாண வாழ்க்கை கற்பனை மட்டுமேங்கிறத நாளைக்கு ப்ரூஃப் ஆக போகுது. அந்த காத்திருக்கும் ராமனுக்கெல்லாம் சீதை கிடைப்பதில்லை. அந்த கதையோட டைட்டிலுக்காகவே அந்த கதையை உருவாக்கினேன். ஆனால் இன்னும் அது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. இன்னும் அதுக்கு நான் முடிவு கொடுக்கல. எப்போ கொடுக்க போகிறேன்னு தெரியல. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை. காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா? கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா? நெஞ்சு நனைகின்றதா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறத காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன். போயும் ஜீவன் நோயும் முன்னே உனதன்பை மனம் இங்கி உயிர் தினம் துடைக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வாய் என தினம் பொறுக்கும். அப்பா அந்த இந்தான்னு என் வாழ்க்கையோட முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. எனக்கு எந்த விஷயத்துலையுமே ஒரு ஈடுபாடு இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். என் வாழ்க்கையிலேயே நான் விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அது என் வாழ்க்கை மட்டும்தான், என் கல்யாணம் மட்டும்தான். கொஞ்சம் கூட துளி கூட விருப்பம் இல்லாத அந்த கல்யாணம் அவசியமானு யோசிக்கிறேன். ஆனால் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம தம்பி தங்கச்சிங்களுக்காகவும் நான் இதை பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். எனக்கு வேற வழி இல்லை. இதில் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த டிவோர்ஸ் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. என் கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடி டிவோர்ஸில் சைன் வாங்கிட்டாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை, அதனால தான் நானும் சைன் போட்டு கொடுத்தேன். ஆனால் அப்பா இதே நாள் அடுத்த வருஷம் நான் அவரை விட்டு பிரிஞ்சிருவேன்ப்பா. அப்போ என் வாழ்க்கை எப்படி போனாலும் சரி, எனக்கு எதை பற்றி கவலை இல்லை. அதுக்குள்ள என் 3 தங்கச்சிங்களை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து என் தம்பியும் நல்லா படிக்க வச்சு நல்ல பெரிய அளவு கொண்டு வந்துடணும். அது மட்டும் நடந்துட்டா நீ போதும்ப்பா. இருந்த இடத்த வேற யாருக்குமே கொடுத்துட கூடாது. நீ இருந்த இடத்துல வேற யாருமே வந்துடவும் கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா பாத்தியா எல்லாத்தையும். நீ என்ன சொல்ல போற? என் கூட வாழதான் உனக்கு வரும் இல்ல, உனக்காக இன்னொருத்தி வரல, அவ கூட வாழு அப்படின்னு நீ சொல்ற. அப்படித்தான் சொல்லுவேன், எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நீ மட்டும்தான். உன் கூட எப்படிலாம் என் வாழ்க்கையை வாழணும்னு நான் கற்பனையில வாழ்ந்தனும். அது எல்லாமே வெறும் கற்பனை மட்டும்தான். நிஜத்துல எனக்கு அதை யாராலையும் கொடுக்க முடியாது. அதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க போறதில்லை. நான் இப்பவும் சொல்றேன், மனசுக்கு பிடிச்சவளோட ஒரு நாள் வாழ்ந்தா அது வாழ்க்கை. வெறுத்து போய் காலம்புற வாழ்ந்தாலும்
அதுக்கு பேரு வாழ்க்கை கிடையாது. நான் இப்ப வாழ போற வாழ்க்கை அதுதான். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என்னென்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, என் மனசு மாறாது, மாத்திடவும் முடியாது. அப்படி என் மனசு மாறுறதுக்கு என் மனசு ஒன்றும் கல் இல்லப்பா. அதனால என் மனசு மாறாதுப்பா. ஏன் அவரே மனசு மாறி உன்னை நான் என் பொண்டாட்டியை ஏத்துக்கிறேன்னு சொன்னா கூட நான் ஏத்துக்க மாட்டேப்பா. அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நானும் உன் கூடவே வந்துடுவேன். எனக்கு எனக்கு உன் கூட வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கை. உங்க கூட வந்தாவது நிம்மதியா இருக்கலாம் இல்லப்பா. அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்படி ஒரு விஷயம் நடக்காது, நடக்க போறது. என்ன பண்ற? கதவை தர. இதோ வந்துட்டேன். வாடா குட்டிமா. அடி எவ்வளவு அழகு. நான் வரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் மூஞ்சி எப்படி இருக்கு? எனக்கு என்ன குட்டிமா, நான் நல்லா தான் இருக்கேன். அண்ணனுக்கு என்ன? என் குட்டிமா இருக்கும்போது அண்ணனுக்கு என்ன? பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஏன், என்னாச்சு? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாளு வாளு, நீ ஏன் மனசுக்குள்ள அது இதையும் போட்டு குழப்பாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, எங்க உன் நாத்தனாரு மாமியார் மாமனார்லாம் வந்துட்டாங்களா? அவங்க வருவாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ பக்கத்துல வா. வா. ஏன்னா உனக்கு நிஜமாவே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? நான் சொன்னதுக்காக தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும்ல, அதுக்காக தான். வேற ஒன்றும் இல்லை குட்டிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அதை இதே போட்டு குழப்பாதன்னு சொன்னேன். இல்ல, உன் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே நீ நார்மலாவே இல்லை. எனக்கு புரியுது. ஏன்னா உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா? நான் அந்த பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு அப்பா கிடையாது. ரெண்டாவது, உனக்கு ஒரு துணை வேணும். மூணாவது, நம்ம வீட்டுக்கு அதிர அன்னைக்கு அப்புறம் அடுத்த மருமக வேணும். இது எல்லாத்தையும் தாண்டி உனக்காக ஒரு வாழ்க்கையை நீ வாழணும்ல. நீ எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்ட, அதே மாதிரி உன் வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு நீ பார்க்கணும்ல. அதுக்காக தான் நான் அந்த பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதிகமா யோசிக்கிறேன். என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையுமே அண்ணன் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. பிடிச்சி போய் தான் அண்ணன் கல்யாணம் பண்றேன். அதை விட என் குட்டிமா ஒன்று சொல்லி நான் கேட்காம இருந்தா எப்படி? அதனால தான். ஓகேவா? அதெல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி அண்ணன் வாழ்வேன். என் மேல சத்தியம்? இந்த சத்தி வாங்குற பழக்கத்தை மட்டும் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த பழக்கம் உன்னை விட்டு போகவே போகாது. அப்படித்தானே? நீ எப்பயும் போல சத்தியம் கேட்ப, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். அப்புறம் மறுபடியும் 2 பேத்துக்குள்ள சண்டை வரும். அப்ப நீ என்கிட்ட கோச்சிட்டு போயிடுவ, பேச மாட்டேன். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த சத்தியம்? என்னைக்காவது ஒரு நாளாவது என் மேல சத்தியம் பண்ணிடுவியா அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு ஏக்கமும் தான். ஆனா ஒரு நாள் கூட என் மேல சத்தியம் பண்ண மாட்டேங்கிறீல்ல? நான் உண்மையை பேசினாலும் பொய் பேசினாலும் சத்தியங்கிற ஒன்று உன் மேல என்னால் பண்ண முடியாது. அது சின்ன வயசுல இருந்தே அப்படியே நான் பழகின ஒரு விஷயம். நீ எப்படி என் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரி தான் நானும் உன் மேல. புரியுதா? அதனால எப்போதுமே அதை நீ எதிர்பார்க்காது, அது நடக்காது. ஓகே? லவ் யூ. நான் லவ் யூ டூ. ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே. எம்மா தாயே, இதுதான் நீ எடுத்த சேலை. அது எப்படி செயின் வரைக்கும் ஒரே மாதிரி எடுத்திருக்க? என்ன காரணமா தாண்டி? என்ன ஈனங்காய் காரணமா? சை, ஆனா உன்னை விட நான் தானே சேலையில அழகா இருக்கேன். இல்ல இல்ல, நான் தான் உன்னை விட அழகா இருக்கேன். சீ, என்னைக்குமே ஒத்துக்காத. மூஞ்சி பாருப்ப. எந்த விஷயத்தை வேணா விட்டு கொடுப்படி, இந்த ஒரு விஷயத்தை தவிர. அதான் தெரியுமே. ஹே மின்னலே, ஹே மின்னலே, கண்ணிலே நெஞ்சிலே சொல்லனா கண்ணலே. என்ன மின்னலே மின்னலே வா. பத்தியா பத்தியா, இப்போ கூட ஒரே மாதிரி தாண்டா சேலை கட்டியிருக்காங்க. ஆனா என் ஆளுதான் அழகா இருக்கா. எனக்கு என்னமோ இவளுக்கு தான் சேலை செட் ஆகுது. அது எப்படி? எங்க போனாலும் மோப்பம் பிடிச்சிட்டே வருவியா? அக்கா, இது மண்டபம். நீ உன் வேலையை பாருடி. ஏங்க இருங்க, எப்ப பார்த்தாலும் சண்டைக்கே வர்றீங்க. இருங்க. ஐயோ, வரவேற்கிறதுக்கு ஆள் இல்ல, அதாங்க நானும் எங்க அண்ணனும் போயிட்டு இருக்கோம். வரவேற்கிறதுக்கா? வரவேற்கிறதுக்கு ஆளெல்லாம் கொஞ்சம் பார்த்து அனுப்பணும். இந்த மாதிரி ஆளை கூட்டிட்டு போறீங்க. உங்க பெரியண்ணா இருக்காரு, அவர் கூட்டிட்டு போங்க. இல்ல அவங்க மச்சான் இருக்காரு, அவர் கூட்டிட்டு போங்க. இவனது கூட்டிட்டு போறீங்க. சரி, ஓகே. நானும் திருப்பி ஒரு கேள்வி கேட்கறேன்.
ம்? அதாவது பொண்ணு வீட்டுக்காரவங்க தான் வரவேற்கணும் ஆனா சம்பந்தமே இல்லாம சோறு போடுற இடத்துல நிக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் சோறு தான் முக்கியமா நீ சரியான சோத்து முட்டை அதான் ஏய் ஏய், ஏன்டா சாரிடா தெரியாம ஒரு ஃப்ளோல என்ன வெங்காயமோ இன்னைக்கு ஃபுல்லா கீர்த்திக்கு காலே பண்ணல ஆமால அவளும் தானே சொன்னா அவங்க அக்காவுக்கு கல்யாணம்னு ஐ மிஸ் யூடி ச்சே இன்னைக்கு ஃபுல்லா அருண் கிட்ட பேசவே இல்லை ரொம்ப வருத்தமா இருக்கு ஆமா அவனும் அவனோட அண்ணனுக்கு கல்யாணம்னு சொன்னான்ல ஐ மிஸ் யூடா டேய் மகேஷ் நீ வா ஆ இதோ வரேனா மாமா எழுதுடா ஆ மாமா நீ கொஞ்சம் வாமா ஆ சரிங்க மாமா சரி நீ கண்டினியூ பண்ண வர்றேன் டேய் கோர்த்து விடுறதுக்கு வேற ஆளே இல்ல இவகிட்ட வந்து கோர்த்து விட்டு போயிட்டான் என்ன மின்னலேவோ மின்னலே நீங்க கிட்ட கேட்க மின்னலே என் தங்கச்சி உனக்கு மின்னலே வா ஏய் சிப்பா இந்த சீப்போ ஒன்னு என்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோ மூஞ்ச பேத்துருவேன் இடியட் வாங்க 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 தந்தானே 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 நானே தந்தானே நா தந்தானே 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 நானே தந்தானே நா ஹரி வரேன் நீ போயிட்டு வரேன் ஓகே ஓகே அடடே வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க தங்கை வாங்க அக்கா வாங்கப்பா வாங்க வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வர்றீங்க ஓஹோ இப்பதான விஷயம் புரியுது மச்சினனோட கல்யாணத்துக்கு இங்க வந்து நாயா பேயா வேலை செய்யறதுக்கு தான் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்தீங்களோ அவ்வளவு சீக்கிரமா ஆமா அஃப்கோர்ஸ் என் பொண்டாட்டியோட அண்ணன் கல்யாணம் அதுவும் ரொம்ப பாசக்கார அண்ணனோட கல்யாணம் அங்க நான் கலந்துக்காம அதாவது நான் எல்லா வேலையும் செய்யாம வேற யாரும் செய்யணும்னு நினைக்கிற என் கல்யாணத்துக்கு அவங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்கல்ல அப்ப மட்டும் வாய் மூடிட்டு இருந்த இப்போ வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க கல்யாண வீட்டுக்கு முன்னாடி போய் சத்தம் போடாத போ உள்ள கிளம்பி போ போய் சோறு போடுறாங்க சாப்பிடு போ அண்ணா செம்மையா பேசுனேன் ஆமா சில பேர் சோறு திங்க தான் வந்திருப்பாங்க ஆனா ஓவரா எப்படி சொல்றது வெட்டி சீன் போட்டுட்டு இருப்பாங்க நீ வேலை செய்யணும் நீ வேலை செய் போ கிளம்பு மச்சான் பந்தி பரிமாற ஆள் இல்ல நான் வர இருங்க மாங்கப்பா கருமம் எப்ப பார்த்தாலும் அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க சை கொட்டி பட்டு கொட்டி என்ன சொல்லடா உன் பாசத்துக்கு இடையில் ஏதோ இல்லை டே எரும மாடு ஆனா உன்னை மட்டும் என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா நேத்து ஃபுல்லா எப்படி சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும் அதுக்கு நான் உங்களோட ஊத்துக்கு ஊறுகான்ற மாதிரி என்ன வச்சிருந்தீங்க ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க திரும்புறானுங்களா பாரு தம்பி தம்பி ஆரஞ்சு மாட்டேங்க பாரு டேய் ஆரஞ்சு மண்டை உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டு மூஞ்சி இப்படி வைக்காதே பின்ன என்னடா நேத்து பிறகு எப்படி சண்டை போட்டானுங்க அது இவனுக்கு சண்டைக்குள்ள நான் வந்து பூந்துக்கிட்ட மாதிரி என்ன தொட்டுக்கோ நக்கிக்கோ ஒரு மாதிரி வச்சிருந்தானுங்கடா டே ஆரஞ்சு மண்டை அது எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன அதாவது இந்த காதல் பண்றவங்களுக்குள்ள இடையில போனா இப்படித்தான் என்ன சில ஆப்புகளை வாங்கிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது விட்டு தள்ளு பாத்துக்குருவோம் என்ன நேத்து போட்ட சண்டைக்கு பேச மாட்டேன்னு நினைச்சிட்டேன்டி நான் எப்படி பேசாம போவேன் சண்டை போட்டாலும் பிடிச்சாலும் நீ மட்டும்தான் எனக்கு உன் கூட மட்டும்தான் சண்டை போடுவேன் உன்கிட்ட மட்டும்தான் லவ் காட்டுவேன் ஏன்னா நீ என் லவ்வர்டா நல்ல வேலை புருஷன் சொல்லாம விட்டியே பரவாயில்லையே கனிக்குட்டி இந்த தடவை அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போட்டாச்சு பரவாயில்லையே உங்க அப்பா நல்ல பழக்கம் சொல்லி கொடுக்கறாரு இச்செல்லும் அழகுடி தங்கம் அம்மாவுக்கு பொண்ணுக்கு என்னங்க அழகே காணிக்குட்டி அழகு பரவாயில்லையே உன் அம்மா புலம்பிக்கிட்டே இருந்தாலே ஐயோ போட்டுக்க மாட்டாத்த நான் எடுத்து கொடுத்தா போட்டுக்க மாட்டா அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தா ட்ரெஸ் போட்டுட்டு அழகா இருக்கீங்களே அழகு உனக்கு என்ன சொல்லும் என் தங்கம் ஆதிரா ஐயரங்க அந்த பொருள் இந்த பொருள் கேட்டுட்டு இருக்காங்க எல்லாத்தையும் என்னால பார்க்க முடியல நீ வந்து கொஞ்சம் எடுத்து கொடுமா அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன் சரி உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணிடலாம் தான் அதான் சரி இருங்க நீங்க போங்க நான் வந்துடுறேன் சரி கொஞ்சம் சீக்கிரம் வா என்ன நீங்க போங்க தான் 5 நிமிஷத்துல வந்துடுவேன் சரிம்மா சரி கனி போலாமா பொண்டாட்டி வாங்க விஜய் சாரி எப்படி இருக்கு யாரு செலக்ட் பண்ணது உங்க மாமா இல்ல நல்லா இல்லாம எப்படி போகும் தெரியும் தெரியும் நல்லா தான் இருக்கு சரி வெளியே போலாமா போலாம் கனி நீ போ மாமா நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கான் அதை போய் சாப்பிடு கனி இரு அம்மா கூட்டிட்டு போறேன் டே பொறுக்கி பிச்சிருவேன் என்ன இப்பதான் அத்தை வந்து நீ சத்தம் போட்டு போனாங்க நான் போகணும் பாத்து போட செல்லம் கீழே விழுந்துடாத சோ நான் இவளை வச்சுதான் தப்பிக்கலான்னு பார்த்தேன் ஓடிட்டான் என்னதான் உங்களுக்கு பிரச்சனை ஏன் எனக்கு என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா சோ
சரியான லூசுடா நீ. போடா. ஆமாடி உன் மேல ரொம்ப அதிகமாவே. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கீங்க என்ன? தள்ளி போங்க விஜய், வேலை இருக்கு. எது வந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம். நைட்டு பாத்துக்கலாமா? சோ பாத்துக்கலாம், தள்ளுங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, இவர் பண்ற வேலையை பாரு. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. என்னங்க, உங்களுக்கு அடுத்து உங்க தம்பிக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம பையன் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. அவனோட உயிர் போய் தான் நம்ம பேத்தி கழுத்துல தாலி ஏறணும்னா அதை யாருனாலையும் மாத்த முடியாது. அதுவும் உண்மைதான். ஒரு கண்ணாடியா இறுதியில் உடைந்து போகுது. ஒரு கண்ணாடியா. அப்பா, எனக்கு கல்யாண ஆசையெல்லாம் இல்லைப்பா. ஒருவேளை எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன்ப்பா. ஆனால் அதுக்கு உங்களுக்கு கொடுப்பனே இல்லை. பரவாயில்ல, இது ஒன்றும் எனக்கு விருப்பப்பட்டு நடக்கிற கல்யாணம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் கழுத்தில் தாலி ஏறப்போகுது. அது தாலி இல்லைப்பா, என் வாழ்க்கையோட முடிச்சு கயிறு. பூஜிமா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை என் அண்ணனை இப்படி ஒரு குடத்துல பாத்திர மாட்டோமான்னு. அதான் இப்ப நடந்துருச்சு. இந்த உலகத்திலே இப்ப யாரு சந்தோஷமா இருக்கான்னு கேட்டா நான் தான். புச்சுக்குட்டி ஹாப்பினா ஐ எம் ஹாப்பி. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை. உன்னை இழந்து விட்டான். எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை. இது கனவா இல்லை நனவா? இல்லை கிள்ளியும் மை தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன். யாரும் வர வேண்டியது இல்லைல்லம்மா, தாடி கொடுத்துடலாம்ல? கொடுத்துடலாம் சாமி. யாரும் வர வேண்டியது கிடையாது. நல்ல நேரம் பொறுத்துக்குள்ள தாடி கொடுங்க. சரிங்கம்மா. மாப்பிள்ள புடிங்க தாலிய. கெட்டி மேளம், கெட்டி மேளம். பூமி, என்ன மன்னிச்சிரு பூமி. எனக்கு எனக்கு வேற மாதிரி தெரியல. இந்த தாடியை உன் கழுத்துல கட்டணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் மாறும்னு நினைக்கல. என்ன மன்னிச்சிரு பூமி. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நான் இப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. I love you, டி. I love you so much. எல்லாமே தலையில போகுது. நேராகுது, கட்டுங்கோ. ஒவ்வொரு நெஞ்சத்தின் ஆழத்திலும் சோகமுண்டு, கண்ணீர் ஈரமுண்டு. அந்தந்த சோகத்தை ஆற்றி வைக்க பாடலுண்டு, பொங்கும் ராகமுண்டு. உன்னான உள்ளமே பண்பாட ஆறுவே, தாய்மடி போல ஆறுதல் தந்திடுமே. வேலை பூக்கும் வாழ்க்கையில் தென்றல் பாடல்தான், ஈரம் தீரும் வாழ்க்கையில் சாரல் பாடல்தான். ஓ